ஐயோ ஐயோ ஐயோ, தொத்தா பூட்டா இருக்க, தொத்தா பூட்டா இருக்க, ஓடியாங்க ஓடியாங்க, ஐயோ ஐயோ, என்ன பண்றது தெரியலையே, என்ன பண்றது தெரியலையே, தொத்தா பொத்துன்னு விழுந்துட்டாருங்க, ஓடியாங்க ஓடியாங்க அப்படின்னு நம்ம பச்சையப்பன் குரல் கேட்க அத்தனை பேரும் என்னாச்சு தொத்தா, யார் தொத்தா, பூசார வந்துட்டாங்களா வீட்டுக்குன்னு ஓடி போய் பார்த்தா தாத்தா தடுக்கி விழுந்து கிடக்கார். பட்டுன்னு தலையில ஒரு அடி வச்சார் பச்சையப்பன் தலையில. ஏண்டா மடையா, ஒழுங்கா இவரை பார்த்துக்கலையா, கீழே விழுந்து கிடக்கார். ஐயோ ஐயோ, அடிக்காதரா அவனை, அடிக்காதரா, அந்த பையனால தான் உயிர் பிழைச்சேன், என்னுடைய வெயிட்ட தாங்கி பிடிச்சிட்டான்டா அவன் அப்படின்னு அந்த தாத்தா வலியோட சொல்ல, சரி சரி எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைங்க, பயந்து போட்டேங்க, அப்பீட்டாக்கு வரணும் பயந்துட்டேங்க அப்படின்னு. அப்பீட்டா புட்டுக்கு வரணும் பயமா இருந்ததுங்க. என்னது புட்டுக்கு வரா, என்னடா சொல்றான் இவன், என்ன சொல்றான் இவன் அப்படின்னு ராமசாமி கேட்க, அவரோட தர்ம பத்தினி புரியலையே, அப்பீட்டுங்கிறான், அதுக்கப்புறம் அதையே ரிப்பீட் பண்றான், அப்புறம் புட்டுக்குவாங்கிறான், என்னன்னு தெரியலையே, சாயங்காலம் புட்டு பண்ணலான் இருக்கு, இவனுக்கு திடீர்னு புட்டு ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு, புட்டுக்குவான் புட்டுக்குவாங்கிறானே, அப்பீட்டு ரிப்பீட் பண்றான் அதை திருப்பி திருப்பி, புட்டுக்குவான் புட்டுக்குவான் அப்படின்னு. உடனே அவங்களுடைய 4 குழந்தைகளும், 2 பசங்க 2 பொண்ணு, வாயில கை வச்சு குபுக் குபுக்குன்னு சிரிக்கிறாங்க. ஐயோ அம்மா, உனக்கு அர்த்தமே புரியலையம்மா, இவ்வளவு வருஷமா மெட்ராஸ்ல இருக்க, இந்த பாஷை தெரியாதா உனக்கு, அப்பீட்டுன்னா ஆல் அவுட்டுன்னு அர்த்தம், அதை ரிப்பீட் பண்றான். அதே மாதிரி புட்டுக்குவான்னு சொன்னா தாத்தா புட்டுக்குவார் போயிட்டாரு போல் இருக்குன்னு கவலைப்படுறான். பச்சையப்பன் அங்கேயே, அதாவது அந்த குடிசை இருக்கிற இடத்துல வளர்ந்தானே, அதனால அப்படிதான் பேசுவான். உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்கிறது, நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுனால எங்களுக்கு தெரியும் சேரி பாஷை. என்னடா பச்சையப்பா, தாத்தா பொழைச்சிக்கினாரா, பயந்தே போட்டான்பா, புட்டுக்கு வர நினைச்சேனம்பா. ஆமா, ஐயோ 14 வயசு பையன், அவன் வளர்ந்த சூழ்நிலையில் என்ன பேசுகிறார்களோ அப்படித்தானே பேசுவான். தொத்தா என்று அவன் சொல்லுவது, அவங்க வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தாரு அந்த குடிசையில, அவரை தொத்தா தொத்தான்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. இங்க இவங்க வீட்டில் தாத்தா தாத்தாங்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பையனுக்கும் இந்த பையனுக்கும், இந்த வீட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா அந்த பையன் இப்ப இந்த வீட்டில் இருக்கான். ஏன், எப்படி, எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவங்கெல்லாம் ரொம்ப கருணை மனம் படைத்த குடும்பம். ராமசாமி, அந்த ஜெயம் அப்படிங்கிற கப்பல் ரொம்ப நல்லவங்க. அதனால ஒரு பையனுக்கு அந்த குடிசையில பிரச்சனை உடனே 4 பசங்களோட இந்த பையனை நம்ம வீட்டில் வளரட்டும் அப்படின்னு பெரிய மனசோட தான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. தன்னுடைய வீடு ரொம்ப ஓஹோன்னு பெரிய வீடு ஆளாட்டாலும் 2 பொண்ணு 2 பையங்க வளர்றாங்க. இந்த பையன் பாவம், அவ அப்பா குடி வெறியில அவ அம்மாவை மர்டர் பண்ணிட்டார். முட்டா பையன் ஜெயிலுக்கு போயிட்டான், அம்மா மேலேயே போயிட்டா. அவனுக்கு என்ன உயிலா எழுதி வைக்க முடியும்? 10 பைசா கிடையாது, குடிசைக்கே வாடகை 6 மாசமா பாக்கின்னு எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான் குடிசை ஓனர். அப்படியாக பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருந்த பையன் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிற போது, இவங்க வீட்டுல அப்பப்போ வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சிருக்கா அந்த பையனின் அம்மா, அதாவது பச்சையப்பன் இந்த பையன் பேரு, அவனுடைய அம்மா இந்த வீட்டுக்கு அப்பப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் செய்வாங்க, வந்து நல்ல பாவம். இருந்தாலும் புருஷன் குடிகாரன், என்ன பண்ண முடியும்? அதனால இந்த பையன் இந்த நிலைமைக்கு வந்த உடனே அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார், அம்மா மேலேயே போயிட்டா, இந்த பையன் மட்டும் தனியா பேந்த பேந்த முழிக்கிற போது, நம்ம வீட்டில் வளரட்டோம்னு அந்த பையனை பெரிய மனசு பண்ணி வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண சொல்லி, முக்கியமா அவ வீட்டில் இருக்கிற தாத்தாவை, அப்பாவோட அப்பாவை, அதாவது நம்ம ஜெயம் மாமியுடைய மாமனாரை பார்த்துக்கிறதுக்கு இந்த பையன் யூஸ்ஃபுல்லா இருப்பான். அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கட்டும், பாவம் படிச்சா நல்லா முன்னுக்கு வரலாமே அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு வந்து சோத்தை போட்டு கருணையாக அந்த வீட்டில் வச்சுக்கிறாங்க. நிஜமாலே நல்ல மனசுள்ள நல்லவங்க. ஆனால் இவனுடைய தினசரி பேசுற பாஷையும் அவங்க பேசுற பாஷையும்
மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அங்கதான் பிரச்சனை வருது. அதாவது இவன் சொல்ற பல வார்த்தைகள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றான் இவன்? அம்மா பசிக்குதுமா, சோறு ஆயிடுச்சாமா அப்படின்றான். இவங்க வீட்டுல சாதம்ங்கிறாங்க, அவன் சோறுன்றான். ஆனா ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தானே. இவங்கெல்லாம் கொஞ்சம் பாலக்காடு சைடு, அதனால பல வார்த்தைகளை மலையாளம் கலந்த தமிழ சொல்லுவாங்க. அதாவது டம்ளரை டே அம்பி அந்த லோட்டா விடுறா அப்படிம்பாங்க. இவன் லோட்டாவா அப்படின்னு பச்சையப்பன் தேடுதுன்னு. ஏன்டா ஒரு சின்ன வார்த்தை உனக்கு புரியாதா? இப்படி அபிஷ்டுவா இருக்கியே நீ. லோட்டான்னா என்ன சொல்லுவாடா லோட்டாக்கு அப்படின்னு ஒரு பையன், பா டம்ளர்ப்பா, டேய் போய் இந்த டம்ளர் எடு டம்ளர் அப்படின்னு ஒன்று பையன் டக்குன்னு டம்ளர் எடுத்துன்னு வருவான். தடிமான மாதிரி கூடவே பெத்த பையன் இருக்கா, அவன்ட்டு சொல்ல மாட்டாரு. என்ன பச்சையப்பனுக்கு ஹெல்ப் பண்றாங்களே, அதனால பச்சையப்பனா டே பச்சை பச்சை அப்படின்னு ரொம்ப ஆசையா எல்லாரும் கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க. ஆனா நல்லவங்க, அதை நான் தப்பா சொல்லல, நிஜமாலே நல்ல மனசு உள்ளவங்க. அந்த பையனுக்கு இடத்த கொடுத்து சோத்தை போட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போயிட்டு வரதுக்கு அனுமதிச்சு வீட்டில் வச்சுக்கிறது பெரிய விஷயம். ஒரு அனாதை பையனை சேரியிலிருந்து கொண்டு வந்து தங்க வீட்டில் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல குடும்பம், 2 பொண்கள் 2 பையங்க இருக்காங்க. அந்த தாத்தாவுக்கு போக போக இந்த பச்சையப்பன் தான் எல்லாமே. ஏன்னா அவரை ஜாக்கிரதையா பிடிச்சி கூட்டு வருது, வைக்கிறது, போகிறது, குச்சி எடுத்து கையில் கொடுக்கறது. அவர் குச்சியை வச்சுட்டு நடக்கிற போது கூடவே பார்த்துக்கிட்டு கண்கொத்தி பாம்பு மாதிரி அவரையே பார்த்துக்கிட்டு வருது. அப்பப்போ வார்னிங் கொடுக்கறது. ஆனால் வார்னிங் கொடுக்கறது பாதி அவருக்கு புரியாது. பாபா பார்த்து போப்பா அப்படிம்மா. என்னடா அப்பாங்கிறானா என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னா, நீ எனக்கு போய் தாத்தா தாத்தா இல்லை தொத்தா பார்த்து அப்படின்னு சொல்லி பையன் ஒரு மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண தாத்தா அப்பப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவார். இருந்தாலும் பையன் நல்ல பையன், குட் இன்டென்ஷனில் தன் உயிரை காப்பாற்ற பல விஷயங்கள் செய்கிறான் அப்படின்னு. ஒரு நாளைக்கு அவங்க இருக்கிறது சின்ன ஊர் தான். அந்த ஊரில் அப்படி சின்ன கிராமம். கிராமம் என்ன, சிட்டியிலேருந்து ஒரு 20-25 மைல் தள்ளி இருக்கிறதுனால அங்கே தானே சௌரியமாக இருக்க முடியும் பாவம். ஸோ அங்கே போய் ஒரு வீடு வீடு வாங்கிட்டு இந்த பெரிய குடும்பம் அங்கே இருக்காங்க. ஒரு நாள் இப்படி வாக் வரும்போது ஸ்புஸ்ன்னு ஒரு சத்தம் கேட்கறது. பார்த்தா ஒரு நல்ல பாம்பு தலையை தூக்கி எடுத்து பெருசா போட்டா அவ்வளவுதான். தாத்தா ஆன் த ஸ்பாட் அப்பீட் ஆயிடுவாரு. இல்லைன்னு சொன்னா புட்டுக்குவாரு. ஈவன் டக்குன்னு இந்த குச்சியை எடுத்து பாம்பை அப்படியே டகால்னு ஹாக்கி அடிக்கிற மாதிரி, ஹாக்கி தள்ளுற மாதிரி தள்ளி அந்த குச்சியாலேயே 4 போடு போட்டு பாம்பை க்ளோஸ் பண்ணி, ஆனா நல்ல பாம்பை கொன்னா அதனுடைய கரம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் அழிச்சிடும், குடும்பத்தையும் எல்லாம் சொல்ல உடனே அதுக்கு பூஜை கஜை எல்லாம் பண்ணி பாலை ஊற்றி அதை புதைச்சிட்டாங்க. தாத்தாவும் உயிர் தப்பிட்டாரு. அந்த மாதிரி தாத்தாவின் உயிரை பல சந்தர்ப்பங்கள்ல அவன் காப்பாத்திருக்கான் பச்சையப்பன். அதனால தாத்தாவுக்கு பச்சையப்பன் உயிராயிட்டான். அவங்களுக்குள்ள ஒரு அருமையான அட்டகாசமான பாண்டு. அந்த பாண்டேஜ் இருக்கே வெளியில சொல்ல முடியாது. பாவம் நல்ல பையன். போற போக்கில் தாத்தா சொத்தெல்லாம் பச்சையப்பனுக்கு எழுதி வச்சிருவானோ அப்படிங்கிற கவலையே வந்துருச்சுன்னா பார்த்துங்களேன். அந்த பாண்டேஜை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. தாத்தாக்கு கையிலேயோ காலையோ அடிபட்டா பேண்டேஜ் கூட இந்த பையன் தான் போடுவான், அவர் வேற யாரையும் போட விட மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பாண்டேஜ்னா பார்த்துங்க. தாத்தா எப்படி சொத்தக்கத்தை எழுதி வச்சிட போறேங்கிற கவலை மற்ற பேர பசங்களுக்கும் பேத்திகளுக்கும் வர பச்சையப்பன் ஜோரா ராஜா மாதிரி அந்த வீட்டில் வளர்கிறான். படிப்பும் ஓகே, நல்லா தான் படிக்கிறான் பையன். ஸ்கூலுக்கு போகிறான், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. பாக்கி பசங்கள்லாம் ஒரு தனியார் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஃபீஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு. இந்த பையனுக்கு ஸ்பெஷல் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் தான் எல்லாம் கொடுக்குறாங்களே, அதனால அங்கே போயிட்டு வாடா அம்பி, நல்லா படிக்கிற பையன், திருவிழாக்களோட படிப்பா அப்படின்னு சொல்லி தங்க குழந்தைகளை திருவிழாக்களை படிக்க விடாம அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்காம பச்சையப்பனுக்கு சொல்லி நீ முன்னுக்கு ஓஹோன்னு வருவடான்னு சொல்லி நல்ல மனசோட தான். அதாவது தப்பானு சொல்லல, அவங்களுக்கு பெரிய குடும்பம் பாவம், எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும்ல. 2 பொண்களுக்கு கல்யாணம் பண்ணணும், 2 பசங்க நாளைக்கு தப்பி தவறி நல்லா படிச்சாங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பானுங்க, டாக்டர் ஆவானுங்க. இதெல்லாம் செலவு இருக்கே நிறையா. ஆனால் பச்சையப்பனுக்கு ஓரளவுக்கு ஒரு டிகிரி ஏறி வாங்கிட்டாலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களே முடிவு பண்ணி பச்சையப்பனை ஹெல்ப் பண்ண பச்சையப்பனும் நல்லா வளர்ந்துக்கிட்டு வரான், படிச்சுக்கிட்டு வரான். இப்போ தாத்தாவை 2-3 சந்தர்ப்பத்தில் காப்பாற்றி உயிரை காப்பாற்றிட்டு தாத்தாவுக்கு அவர் ஒரு நல்ல வழக்கம். அமாவாசை அன்னைக்கு அவரோட போன அப்பா எல்லாருக்கும் திதி பண்ணுவார். மற்ற பசங்கள்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டானுங்க. ஆனால் பச்சையப்பன் தான்
அப்ப தொத்தா இன்னைக்கு அம்மாவாசை. ஆமாண்டா, என்னடா அதுக்கு? உங்க அம்மா ஆசை உண்டு, அதெல்லாம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல உத்திரணி இத்திரணி அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு நான் டேய் குளிச்சுட்டு பண்ணா எல்லாம் பாரு. ஐயா அதுக்கு தான் காலையிலேயே குளிச்சிட்டேன் தொத்தா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அவருடைய பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். மற்ற தடிமாடு மாதிரி வளர்ந்த பசங்க பேர பசங்க கம்முன்னு இருப்பானுங்க. பேத்திகள் அதுகள் பாட்டுக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டே கிடக்கும். ஆனா பச்சையப்பன் ரொம்ப மரியாதையா இருப்பான். அப்படிப்பட்ட பச்சையப்பன் மேல தாத்தாவுக்கு ரொம்ப பெரிய ஆகி போச்சு. பிராமண குலத்துல பிறந்த நம்ம குழந்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கு, குடிசையில் வளர்ற இந்த பையனுக்கு இவ்வளவு இது வச்சிருக்கானே, நம்ம மறந்தா கூட ஞாபகப்படுத்தி நம்மளுடைய 77 வயசுல அப்பா அம்மாவுக்கு காரியங்கள்லாம் கரெக்டா பண்ணுங்கன்றான். அவங்க திவசத்தன்னைக்கு காலையில இருந்து ஸ்கூலு கூட லீவ் போட்டு கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். குளிச்சு கழிச்சு தெளிச்சு பூடல் ஒண்ணுதான் இல்லை இவனுக்கு, அதை கூட போட்டு விட்டுடலாமா அப்படின்லாம் யோசிக்கிற போது தான் போனப்புறம் தனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கவலை அவருக்கு பெருசா தலை தூக்கி ஒரு நாள் பச்சையப்பா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யறா, இவ்வளவெல்லாம் ஹெல்ப் பண்ற நீ, நான் காரியம் பண்ற போது கூடவே இருந்து எல்லாத்தையும் கவனமா பார்த்து எல்லாம் பண்ற. அது தவிர திவசம் அன்னைக்கு வாத்தியாரெல்லாம் போய் ஓடி போய் கூப்பிட்டு வந்துட்டு 4 அடி தள்ளி நின்று நீ அதையே பார்க்கறதெல்லாம் பார்க்கற போது எனக்கு கண்ணில் தண்ணீர் வருதுடா. டே எங்க அப்பா மேல எங்க அம்மா மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை விட நீ அதிகம் வச்சிருக்கோன்னு டவுட் எல்லாம் வருதுடா. ஆனா ஒண்ணுடா, நாளைக்கு நான் போயிட்டேன்னா எனக்கு இந்த காரியத்தெல்லாம் நீயாவது பண்ணுவியாடா. ஒருவேளை அவெல்லாம் பண்ணலன்னா நீ நீ இப்படி தொத்தா என்ன அழுகுறா? ஐய நான் உங்க இல்ல திடீர்னு சோக சீனுக்கு போடுற பத்தியா நீ? ஐயா இந்த மாதிரி இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நான் இருக்கிற வரைக்கும் நீ அப்பீட் ஆக மாட்டேன், முட்டுக்க மாட்டேன், நான் பார்த்துப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன் தாத்தா, கவலையே படாத. இந்த பாரு இன்னும் ஆனாலும் கவலைப்படாத, நீ இப்போதைக்கு போகுதுல 130 140 வயசு இருப்ப, நான் போனப்புறம் தான் நீ எனக்கு காரியம் நீ பண்ணு தாத்தா அப்படி இப்படின்னு சொல்லி தமாஷ் பண்ணி சிரிச்சு ஜாலியா இருப்பான். நம்ம பையன் பச்சையப்பனுக்கு ஒரு டவுட் வருது. அத தாத்தா கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ஒரு 2-3 அமாவாசை வெயிட் பண்றான். அப்புறம் ஒரு தடவை என்னடா மின்னு முழுங்குற, ஏதாவது கேட்கணும்னா கேட்டு தொலையண்டா அப்படின்னு தாத்தா சொல்ல, தாத்தா அம்மா ஆசை ஒன்று இருக்கு போ தாத்தா அப்படின்னு கேட்குறேன். என்னடா? இல்லை உங்க அம்மா அப்பா பூட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரம்லாம் சொல்றீங்க, வைக்கிறீங்க, போறீங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம புரோகிதர்லாம் வராருங்க, என்னென்னவோ மந்திரம்லாம் சொல்றாங்க, மாசம் ஒரு தடவை அமாவாசை அன்னைக்கு அம்மா ஆசை அப்படின்னு சொல்லி அப்பா ஆசை அம்மா ஆசை எல்லாம் என்னென்னோ மந்திரம்லாம் சொல்லி நீயே செய்கிற, அதுக்கு நான் ஏதோ உதவியா இருக்கேன். ஆனால் எனக்கு மனசுல ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு சொல்டா? எங்க அம்மா கூட ரொம்ப நல்லவங்க தாத்தா, அவங்கள எங்க அப்பா கொலை பண்ணிட்டாரு, அவங்க பாவம் மேல நல்லா இருக்க வேணாமா, அவங்களுக்கும் இந்த மாதிரி மந்திரம்லாம் நான் சொல்லாமா தாத்தா? பாவம் இல்லை அவங்க, எல்லா உயிரும் ஒரே மாதிரி தானே தாத்தா அப்படின்னு கேட்க, தாத்தாவுக்கு நிஜமாலே இந்த கேள்வி பயங்கரமான கேள்வியா இருந்தது. அடேடே பையன் கேட்கறது நியாயம் தானே, செஞ்சா என்ன தப்பு இது அப்படின்னு யோசிச்சு, அப்பதான் அவருக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராம நல்லா கேட்கிறான் இந்த பையன். மனிதர்களுக்குள்ள என்ன ஏற்றத்தாழ்வு, நாம செய்யற மாதிரி நமக்கு இருக்கிற நம்பிக்கை அவனுக்கும் இந்த நம்பிக்கை வந்தா அவனும் செய்யட்டுமே அப்படின்னு நினைச்சார் அந்த பெரிய மனுஷன். ஆனால் காலம் கோலத்தை மாற்றி விட்டது. அதாவது விதி வலியது, அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற போது இந்த பசங்க வளர்றாங்க, வைக்கிறாங்க, போறாங்க, எல்லாம் அவன் தினசுல போயிடுறான், ஒருத்த இன்ஜினியர் ஆயிடுறான், இன்னொருத்தன் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டு வானத்துல பறக்கிறான். எங்க ஜம்முன்னு இந்தியா டு அமெரிக்கா, அங்கிருந்து ஆப்பிரிக்கா கீப்பிரிக்கான்னு பைலட் ஆகணும்னு ஆசை அவனுக்கு. பறந்து போறான். ஒரு தடவை குடும்பத்தோட எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போனா பிளேன் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிறதுக்கு பதிலா ஒரு மலையில மோதி நடு மலையில லேண்ட் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் பசியில இருக்கிற போது ஒரு 129 பேர் விழுந்தா சும்மா இருக்குமா? விழுந்து பிடிக்கி பசியை ஆத்தின்றதுகள், அவ்வளவுதான். பிளேன் உடஞ்சி எல்லாம் கடந்து கண்டுபிடிக்கவே ஒரு 10 நாள் 15 நாள் ஆகி போச்சு.
அப்ப தாத்தாவும் பச்சையப்பனும் பரிதாபமா தனியாயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? விதி வலியது. பிளேன் ஆக்சிடென்ட் ஆன யாரும் நினைப்பாங்களா? அதுவும் பேர பையன் பைலட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு குடும்பத்தோடு போகிறான். தாத்தாவால் வயசாகி போச்சு, வர முடியலன்னு போல. பார்த்துக்க பச்சையப்பனை விட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஆன உடனே அப்படிதான் 2 பேரும் தனியாக ஆயிட்டாங்க, பச்சையப்பனும் தாத்தாவும். தாத்தா கதறிட்டார். அவரோட 80 வயசு, கிட்டத்தட்ட 82 வயசுல 1000 பேரையே பார்த்துருவேன், 1000 பேரையே பார்த்துருவேன்னு சொன்னவர் விட்டு விட்டு வெளியே போகாம ஷாக்குடு. குடும்பமே போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவார் தாத்தா? அவ்வளவுதான், தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டார். பச்சையப்பன் அவர் தேத்துறதுக்குள்ள பெரும்பாடாய் போச்சு. ஓகே, இப்போ எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த பையன் இந்த வீட்டில் வளர்ந்து கிளந்து 24 மணி நேரம் எங்க கூட இருந்தா கூட அந்த குடிசை பேச்சு, அந்த வார்த்தைகள் அதெல்லாம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. இவங்களுக்கு எப்படி இந்த பாலக்காடு வார்த்தைகள்லாம் வருதோ அத மாதிரி அவனுக்கு அந்த குடிசை வார்த்தைகள்லாம் வந்துடுது. பாவம், அவ்வளவுதான். ஒரு மாதிரி சோகத்திலிருந்து வெளியெல்லாம் வந்து பல பேர் பாவம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுற போது திடீர்னு தாத்தாவுக்கு ஜல்பு பிடிச்சிருச்சு. என்னது ஜல்பா? ஆமா, ஜல்பு. நம்ம பச்சையப்பன் தான் சொல்றான், தாத்தா என்ன தாத்தா உனக்கு ஜல்பு பிடிச்சிருச்சு, ஐய ஒழுகுதேன் தாத்தா மூக்கு அப்படின்னு சொல்லி ஜலதோஷத்தை ஜல்பு ஜல்புன்னு சொல்ல அவரு கல்ப்பு கல்ப்புன்னு மிளகு கொதிக்க வச்சு மஞ்சப்பொடியை போட்டு அதில் பாலில் எல்லாம் சாப்பிட்டுலாம் பார்க்குறாரு. ஒரு 3-4 டேஸ் ஆனாலும் சரியாக மாட்டேங்குது. ஏன்னா மஞ்சப்பொடி பால் வித் மிளகு உடனே எஃபெக்டிவாக இருக்கணும். ஆனால் அவருக்கு வயசாகி போச்சு இல்லை, பாவம் பளிச்சுன்னு குணமாகலை. ஸோ ஜல்பு அப்படியே இருக்குது. கொஞ்சம் மூச்சு வேறு இழுத்து இழுத்து விடுறாரு. அதாவது பாவம் கேட்ச விடுற மாதிரி மூச்சு விட்டுருவாரோன்னு கவலையாக இருக்குது. ஒரு நாள் இரவு அது நிஜமாலே நடந்துருச்சு. பாவம் தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. காலையில் நம்ம பச்சையப்பன், தாத்தா நல்ல டிகாக்ஷன் காஃபி ஒன்று போட்டிருக்கேன்னு சொல்ல பதிலே வரல. என்ன தாத்தா, எந்திரி தாத்தா, காஃபி ஆறிட போகுது, அப்புறம் சூடே இல்லை சூடே இல்லைன்னு என்ன திட்டுவேனே. நல்ல அருமையான காஃபி உனக்கு கொடுத்துட்டு நானும் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்ல எந்திரிக்கல. என்ன தாத்தா தொட்டாக்க குளிக்காமல் தொடாதரான்னுவேன், நான் குளிச்சு ரெடி ஆகணும் இனிமேதான். ஐயோ என்ன பண்ணுறது பார்த்தா லேசா வாய் திறந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஷாக் ஆகி பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டரை ஓடி போய் தாத்தாக்கு என்ன ஆயிடுச்சுங்க, தொத்தாக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அது இதுன்னு சொல்லி பார்த்தா அவர் காரியம் முடிஞ்சு போச்சுன்றாரு. பெரியவரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு ஒன்று பச்சையப்பன் துடிச்சு போயிட்டான், கதறான். ஒரு டைரி எடுத்து சொந்த எல்லாருக்கும் யார் யார் வருவாங்க போவாங்க அவங்க இவங்க ஃபோனில் இவங்க பேசுறது வைக்கிறது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி தாத்தா பூட்டாரு தொத்தா பூட்டாருலாம் சொல்லி பார்த்தா எல்லாம் ஆஹா குடும்பம் எல்லாம் போயிட்டாங்க, தாத்தாவும் போயிட்டாரு, சொத்து வீணா போகிறதுக்கு பதிலாக நமக்கு வந்தா ஓகே, எப்படி இதுக்கு விளைக்கலாங்கிற மாதிரி எண்ணத்தில் ஒரு பாதி பேர் நிஜமாலே ஐயோ பாவம் நல்ல மனுஷன் போயிட்டாருன்னு வர வீடு ஒரேடியாக கூட்டம் அதிகமாகிடுறது, வைக்கிறது போகிறது. அவன் தனக்கு பிள்ளை இருந்தா அந்த காரியத்தில் நீ பண்ணுடா, அவருக்கு காரியத்தை பண்ண நீதான் காரியத்தை பண்ணுன்னு சொல்ல அந்த குடும்ப வாத்தியார் தான் புரோஹிதர் அவர் பெரியவர் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார், வக்கீல்கிட்டையும் எழுதி கொடுத்துருக்காராம். அவர் போனப்புறம் காரியம் எல்லாம் யாரோ ஒரு பச்சையனை ஒருத்தருக்கானமே பச்சையப்பனாமே அவன் தான் பண்ணோன்னு நான் கூட பார்த்துருக்கேன். அந்த பையனை நான் வரும்போதெல்லாம் அவனும் ஒரு வேஷ்டியை கட்டிண்டு பூணல் இல்லாமல் தடிமாடு மாதிரி நிற்பான், அவன் தான் அப்படின்ட்டு இருக்கானே இவன் தான் அப்படின்னு சொல்ல, என்னது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நீர் ஏதாவது அவங்க கூட கூட்டணி முட்டீரா பச்சையப்பனோட? சொத்தெல்லாம் அமுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா 2 பேரும் சேர்ந்து? அப்படி இப்படின்னு 1-2 சொந்தங்கள் வாயை திறக்க திருவாய் மலர்ந்தாங்க. உடனே எனக்கு சொத்தெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்துங்க. ஆனால் தாத்தா எங்கிட்ட ரொம்ப அழுதுகிட்டே சொல்லியிருக்காருங்க, நான் தாங்க அந்த மந்திர பூஜைலாம் பண்ணங்கிட்டே, உன் குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, நீ அவருக்கு எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படிலாம் கேட்க இன்னொருத்தர் எழுந்து இந்த பையனை அணைச்சிக்கிட்டு
வக்கீல் சொல்றாருடா, நீ தான் பண்ணன்னு சொல்லணும் எழுதி கொடுத்துருக்காரு ஒரு தாத்தா. தாத்தாவுக்கே உன் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கிற போது இவெல்லாம் அப்படின்னு கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லி பொங்கையா வெளியில எல்லாம் அந்த பையன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, அங்க வர இருந்த பெரிய பிரச்சனை சொத்து ஆட்டையை போட நினைச்சவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. இங்கே சொத்துக்கு ஆசைப்படாமல் உண்மையான பிரியன் தாத்தா மேல வச்சிருந்தவன் அந்த மந்திரத்தெல்லாம் சொல்ல, அவனுக்கு 5 மினிட்ஸுக்குள்ள கடன்னு அந்த புரோகிதர் வாத்தியார் ஒரு பூனலை போட்டு விட்டு, நீதாண்டா தாத்தாவுக்கு உண்மையான பேரன், இருக்கிற வாரிசு நீதாண்டா, எல்லாத்தையும் நல்லா சொல்ல ஸ்பஷ்டமான சொல்ல, ஸ்பஷ்டமான மந்திரத்தெல்லாம் சொல்ல அவருடைய காரியங்கள் நடந்து முடிகிறது. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்க அட்லாண்டா கணேஷ்.